அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உதகையில் ஆளுநர் தலைமையில் நடைபெறக்கூடிய மாநாட்டை சில துணைவேந்தர்கள் புறக்கணித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. துணைவேந்தர்கள் மாநாட்டில் சில பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளவில்லை எனவும், அதில் குறிப்பாக நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கலந்து கொள்ளவில்லை என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளுநர் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடானது இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக துணை குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ளக்கூடிய நிலையில் இந்த மாநாட்டில் சில துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அனிஷ், இந்த மாநாடு அறிவிக்கப்பட்ட போதே அனைத்து துணைவேந்தர்களும் கலந்து கொள்வார்களா, இல்ல புறக்கணிப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. தற்பொழுது எந்தெந்த பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளவில்லை, அதற்கு அவர்கள் தரப்புல காரணம் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா, என்ன கள நிலவரம்? கௌதமி வணக்கம். உதகையில் உள்ள ராஜ்பவனின் 4வது ஆண்டாக தொடர்ந்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு இன்று நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் குறிப்பிடும்படியாக இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தலைமை விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார். மேலும் தமிழ்நாடு ஆளுநர் திரு RN ரவி மாநாட்டிற்கு தலைமை தாங்க உள்ளார். இந்நிலையில் ஆளுநரின் மாநாட்டை சில பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் புறக்கணித்து கலந்து கொள்ளாமல் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஆளுநரின் மாநாட்டை புறக்கணித்த நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் நெல்லையிலிருந்து உதகை வந்து கொண்டிருந்த போது முடிவை மாற்றிக்கொண்டு பாதியிலேயே திரும்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் இதே போன்று மதுரை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் இல்லாத நிலையில் பதிவாளரும் பங்கேற்கவில்லை எனவும், கோவை வேளாண் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தர் தமிழ்வேந்தனும் உதகை மாநாட்டில் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் இல்லாத நிலையில் அதன் பொறுப்பாளர்களும் பங்கேற்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் சுமார் 12 மணி அளவில் துணைவேந்தர்கள் மாநாடானது துவங்க உள்ளது. இதற்காக தற்பொழுது துணை குடியரசு தலைவர் ஹெலிகாப்டர் மூலம் உதகை வர உள்ளார். இந்த நிலையில் தற்பொழுது இந்த மாநாடு நடக்குமா நடக்காதா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.